வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின வை ஐ ரைட் இந்த எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் 1945 ஆனிமல் ஃபார்ம்ன்ற புக்கை எழுதினார். அது இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதினார். அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. அடுத்த வருஷம்தான் இந்த எஸ்ஸே எழுதினார். அதாவது 1946 வை ஐ ரைட் எழுதினார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு நான் ஒரு ரைட்டராக தான் ஆகணுன்னு. அதுதான் என்னோடய ஆசையாக இருந்தது. இப்போ எனக்கு முன்னாடி நாங்கள் 3 குழந்தைங்க. எனக்கு முன்னாடி பிறந்தவங்க என்னோட 5 வயசு பெரியவங்க. எனக்கு அப்புறம் பிறந்தவங்க என்னோட 5 வயசு சின்னவங்க. அதனால் நான் யார் கூடயும் ஃபிட்டாக ஆகல, தனியாகவே இருந்தேன். இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா, நானாக கற்பனை பண்ணுவேன். நிறைய கதைகளை கற்பனை பண்ணுவேன். அப்புறம் இமேஜினரி பீப்புளோடு யார்கிட்டையும் பேசுகிற மாதிரிலாம் கற்பனை பண்ணுவேன். அந்த கற்பனை கதாபாத்திரத்தோடு நிறைய சமயம் ராபின் ஹூட்டை தான் நான் கற்பனை பண்ணி அவரோட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். அதே சமயத்தில் இந்த தனிமையில் நிறைய கதைகள் எங்களுக்குள்ளே உருவாகும். அதெல்லாம் நான் என் மனக்கண்ணிலேயே ஓட்டிப்பேன், இல்லைனா வாய் விட்டு பேசி அது ஒரு முழுமையாக்கின்றிருப்பேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போது அப்போ ஒரு சின்ன குழந்தை தான். அப்போவே ஒரு 2 போயம் எழுதியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட ட்வீட் பண்ணி அவங்க எழுதிட்டு அதை லோக்கல் பேப்பரில் போட்ட உடனே நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறாரு, அதுதான் என்னோடய பப்ளிஷிங் கேரியரில் ஆரம்பம். ஆனால் நான் தனியாகவே இருந்ததுனால என்னால் யார் கூடயும் ஒட்டு போகவே முடியல. என்னுடைய மேனரிசம்லாம் எல்லாருக்குமே ஒத்து வர்றதா இருந்தது. நான் யார் கூடயும் ஒன்றும் பாப்புலராக இல்லை, நான் அன்பாப்புலராக தான் இருந்தேன். சின்ன வயசில் நான் எழுதின அந்த 2 கவிதைகள் கூட காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்று வில்லியம் பிளேக் எதுனா டைகரை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு முதல் போயம் எழுதினேன். அடுத்தது அரிஸ்டோஃபேனோட ரைட்டிங்ஸ். அவர் ஒரு கிரேட் ஏன்ஷியன்ட் க்ரீக் போயட்டு. அவருடைய எழுத்துக்கள் பேஸ் பண்ணி தான் நான் இன்னொன்று எழுதினேன். அதாவது என்னோடய சொந்த கற்பனை ரொம்ப கம்மி தான். மற்றபடி இவங்களோட பாதிப்பு தான் அதில் நிறையா இருந்தது. ஆனால் எனக்கு நிறையா எழுதணும். அதுவும் எப்படின்னா நேச்சுரலாக எழுதணும், அன்ஹாப்பி எண்டிங்கோடு இருக்கணும். அதே சமயத்தில் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். நிறையா எல்லோரையும் கவர்ற மாதிரி சிமிலிஸ். ஏன்னா சிமிலிஸ்லாம் அந்த எழுத்தை அழகுபடுத்தும். அதே மாதிரி பர்பிள் பேஜஸ்ன்றாரு. பர்பிள் பேஜஸ்னால் நம்மளை பற்றியே யோசித்து நமக்கு என்ன வேணுமோ அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ட் ரைட்டிங்கன்றோம்ல, அது எனக்கு தோன்றதை நான் எழுதுகிறேன், என்னை பற்றி நிறைய எழுதுகிறேன், என் அனுபவத்தை எழுதுகிறேன், அந்த மாதிரி தான் எழுதணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட முதல் நாவல் பர்மீஸ் டேஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரோ ஸ்டைலில் தான் நான் எழுதியிருந்தேன். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ரைட்டர்ஸ்க்கும், எனக்கும் சரி மற்ற ரைட்டர்ஸ்க்கும் சரி, ஒரு 4 மோட்டிவேஷன் இருக்குது. அந்த 4 மோட்டிவேஷன் கண்டிப்பாக எல்லா ரைட்டர்ஸையும் எழுதுறதுக்கு தூண்டும் அப்படின்றாரு. முதல்ல பார்த்திங்கன்னா எல்லா ரைட்டர்ஸ்க்கும் அவங்க குழந்தை பருவத்தோட பாதிப்பு தான் அவங்கள எழுத்தாளர் ஆகிருக்கும். அவங்க எந்த மாதிரி எழுத்தாளர் ஆகுறாங்கன்றது கூட அவங்களோட குழந்தை பருவத்தில் நடந்த சம்பவங்கள், அவங்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றாரு. இந்த 4 மோட்டிவேஷன் என்னென்னா, ஷியர் ஈகோயிசம், ஏஸ்தட்டிக் எந்தூசியாசம், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பர்பஸ். ஷியர் ஈகோயிசம்னா, இப்போ நிறைய பேர் மற்றவங்களுக்காக தான் வாழ்வாங்க. அது இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்காக செய்யணும் அதுன்னு. ஆனால் ஒரு சில பேர், ரொம்ப சில பேர், அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள்ன்றாங்க. ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவங்களே தீர்மானிப்பாங்க. அதுபடி தான் கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இது ரொம்ப தேவைன்றார். இது நோபலாக இருக்கணும் அப்படி தான் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்டிக் அவுட்புட் இருக்கணும்னா இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவை. நிறைய ரைட்டர்ஸ் இந்த ஈகோவில் தான் அவங்க எழுதுவாங்க. என்னோடய எழுத்துப்பார் எப்படி இருக்குது அப்படின்றத ஈகோ. அடுத்தது ஏஸ்தட்டிக் மூமெண்ட்னா, சொல்லால் நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு கரெக்டான சொல்லை தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒரு அழகுணர்ச்சி இருக்கும். அந்த எழுத்துக்கள் அவங்களோட எண்ணங்களுக்கு அழகை கொடுக்கும். இது கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் இருக்கணும். என்னால் நான் நினைக்கிறத இவ்வளோ அழகான வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியுது, தெளிவாக சொல்ல முடியுது அப்படின்னும் போது அந்த ரைட்டருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் மேலே மேலே எழுத தூண்டும். அதே மாதிரி ஹிஸ்டாரிக் டிசையர்னால், ஹிஸ்டாரிக்னால் நமக்கு தெரியும் வரலாறு. இப்போ நம்ம கேட்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம படிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் மனசில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். அது என்ன ஆகும்னா, கரெக்டான இடத்துல கரெக்டான வழியில் அது உபயோகப்படுத்தும் போது நம்ம எழுதுகிற எழுத்தில் ஒரு சென்ஸ் ஆஃப் திங்குன்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக வெளிப்படும். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோன்றது இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம அருமையாக எடுத்துன்னு வரலாம். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் டிசையர். பொலிட்டிக்கல் டிசையர்னால் என்னென்னா, சில பேர்
இந்த உலகத்தையே அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகணுன்றதை அவங்க எழுத்து மூலமாக செய்வாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களுக்கெல்லாம் வந்து எழுத்தாளர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள் வந்து நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுதான் அவர் பொலிட்டிக்கல் டிசைர்னு சொல்கிறாரு. அதுதான் அவர் சொல்கிறார், என்னோடய எழுத்துக்களில் இந்த 4 விஷயங்களோடைய இந்த 4 மோட்டிவேஷனோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும், மற்ற ரைட்டர்ஸ்க்கும் அது இருக்கும்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் சில விஷயங்கள் என் வாழ்க்கையிலே வேணாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோல்ஜராக இருந்திருக்காரு, சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்கார். ஆனால் இதுக்கெலாம் வந்து என்னோட சரியாக பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு ஷார்ட் போயம் சொல்கிறாரு. A happy vicar I might have been 200 years ago. அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தேன்னா நான் சந்தோஷமான மனுஷனாக இருந்திருப்பேன். ஆனால் இது வந்து ஒரு ஈவல் டைம். ஏன்னா சோஷியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் என்னோடய எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா சோஷியல்னால் சமுதாயம், பொலிட்டிக்கல்னால் அரசியல். அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் ட்ரைவ் வந்து என்னோடய எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே வெளிப்படுன்றாரு. ஏன்னா World War I, ஸ்பானிஷ் சிவில் வார், World War II இது எல்லாமே வந்து என்னோடய எழுத்துக்களில் அதுங்களோட பாதிப்பை காமிச்சிருக்கு. என் எழுத்துக்களில் அதோடைய படிவம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1936க்கு அப்புறம் நான் எழுதுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நான் வந்து டோட்டலிசமுக்கு எதிராகவும் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வேணும்னு எழுதியிருப்பேன். ஏன்னா டோட்டலிசம்னா ஒரு டிக்டேட்டர் வந்து அந்த நாட்டை ஆள்றது. டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா அந்த நாடு வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளப்படுறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இடம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். அதை தான் நான் வந்து அழகான இந்த ப்ரோஸ் ரைட்டிங் மூலமாக இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதுதான் வந்து நான் வந்து உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய எழுத்துக்களில் வந்து நான் வந்து ஆன்டி டோட்டலிசமும் ஆன்டி ஃபேசிசமும் மெசேஜ், ஏன்னா இப்போதைக்கு தேவைப்படுற மெசேஜ் இதுதான். இது வந்து கண்டிப்பாக நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் அனிமல் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த அனிமல் ஃபார்ம் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கேன். அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் 1917 வந்து ரஷ்யன் ராயல் ஃபேமிலியை அவுட் த்ரோ பண்ணிச்சு. அந்த ரெவல்யூஷன் இல்லைன்னா அந்த நாடே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1945 இவர் இந்த அனிமல் ஃபார்மை எழுதியிருக்காரு. அடுத்த வருஷமே இந்த எஸ்ஸை எழுதுகிறாரு. இந்த எஸ்ஸை எழுதும் போது அவர் மனசில் தான் 1984 அந்த புக்கோடைய ஐடியா அவர் மைண்டில் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், அடுத்து நான் எழுத போகிறதும் ஒரு பொலிட்டிக்கல் பவர்ஃபுல்லான புக் தான் அது கண்டிப்பாக வந்து இந்த நாட்டோடைய பொலிட்டிக்கல் டிஸ்டோப்பியாவை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அதே சமயத்தில் சோஷியல் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம்ல, மக்களுடைய தேவைகள், மக்களால் ஆளப்பட வேண்டிய நிலைமை தான் உலகத்தில் இருக்கணும் அப்படின்றத உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நான் எழுதுவேன். அதுக்காக தான் என்னுடைய எழுத்துக்களை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய படைப்புகள்லாம் எப்படின்னா ஒரு சர்வீஸ் டு அதர்ஸாக மற்றவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் அமையணும். ஆனால் அதுக்காக வந்து இது செல்ஃபிஷ்னஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த ஐடியாலாம் இருக்குது, நான் இதை உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஈகோ எனக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அனிமல் ஃபார்ம் மூலமாக இந்த மாதிரி கம்யூனிசத்தால் உலகத்தில் எவ்வளோ ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்றத நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதை சொல்லணும் நான் நினச்சதுனால தான் சொல்லியிருக்கேன். அதனால் சமுதாயத்துக்கு ஒரு சர்வீஸாக நான் செஞ்சாலும் எனக்கும் அது வந்து என்னோடய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறத ஒரு வடிகாலாக தான் என் எழுத்துக்களை வந்து நான் உபயோகப்படுத்திக்கிறேன். அதே சமயத்தில் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ஒன்றை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்று வந்து அவங்களுடைய எண்ணங்கள், அதோடு அவங்களுடைய அறிவு, ஜீனியஸ், அதெல்லாம் வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். நான் எவ்வளோ யோசிக்கிறேன், நான் உங்களுக்காக எவ்வளோ வந்து யோசித்து இதை செய்கிறேன் அப்படின்றத உலகத்துக்கு எழுதணுன்ற எண்ணம் எல்லா ரைட்டர்ஸ்க்குமே இருக்கும். அந்த ஈகோ எல்லா ரைட்டருக்குமே இருக்கும். அதுதான் வந்து இந்த உலகம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு அங்கீகாரம். அப்போ தான் வந்து அவங்களால அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து உலகம், அதாவது இந்த மனித சமுதாயத்துக்கே வந்து நல்ல பயனை தரக்கூடிய எழுத்துக்களை படைக்கணுன்றது தான் எல்லா சிறந்த எழுத்தாளருக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும்.
அதே எண்ணம் தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.